அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவுடைய தினத்தில் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு அமல் இது. அரஃபாவுடைய தினத்தை சிறப்பை பற்றி எல்லோருக்குமே தெரியும். துல்ஹஜ்ஜுடைய 9வது நாளில் நாம் அரஃபாவுடைய தினமாக நாம் இருக்கோம். அந்த நாளில் நாம் நிறைய அமல்கள், நல்ல அமல்கள் நம்ம நிறைய செய்யணும். நிறைய தஸ்பீஹ், நிறைய துவாக்கள், திக்ருகள், நோன்பு நோக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். நோன்பு சுன்னத்தான விஷயம். அதனால அன்னைக்கான நாளில் தொழுகை உள்ளவங்க, நோன்பு வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக அந்த நோன்பை வைங்க. ஏன்னா அது நம்மளுடைய முன்பின் வருட பாவங்களே மன்னிக்கப்படுது. நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுருப்போம். நிறைய விஷயத்துக்காக அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். நிறைய விஷயத்த நமக்கு நம்மளே அலட்சியப்படுத்தியிருப்போம். அப்படிப்பட்ட எல்லா வகையான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு மன்னிக்கிறான். அதே மாதிரி அன்றைய தினத்தில் நம்மளுடைய துவாக்கள் கண்டிப்பாக மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணலாமா? நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்கிட்ட எனக்கு இதை கொடுடா அல்ல, எனக்கு பரக்கத்தை கொடுடா அல்ல, எனக்கு வருமானத்தை அதிகப்படுத்து, எனக்கு சொந்த வீட்டை கொடு, நான் நல்ல நிலைக்கு வாழணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகளோடு அல்லாஹ்விடம் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும். சில விஷயத்துக்காக இன்னுமே நம்ம காத்துக்கிட்டு இன்னுமே நம்ம துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சில விஷயங்களை, அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆசைகள், பெரிய பெரிய தேவைகளை கூட இன்றைய நாளில் நீங்கள் ஊதி கேட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா அதை மறுக்காமல் அந்த விஷயம் உங்களுக்கு உடனே நடக்கும். அதற்கான முயற்சியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்திடுவான். வருமானம் பத்தலையா கேளுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவான். எனக்கு முதல்ல சொந்தமாக ஒரு வேலையே இல்லை, ஒரு தொழிலே இல்லையா, கேட்டு பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை ஏற்படுத்தி தருவான். அந்த வருமானத்தை அதிகப்படுத்துவான். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களுக்குன்னு எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாரி வழங்குவான். ஏன்னா அந்த தன்மை அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் நமக்கு நோன்பு வருது அப்படிங்கும்பொழுது நம்ம பொதுவாக எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் நம்ம ஒரு நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறோம், வரலான நோன்புகள் அப்படிங்கும்பொழுது நம்ம வரிசையாக நம்ம வைப்போம். இதே நம்ம ஒரு நியத்து வச்சு நம்ம நஃபிலான நோன்புகள்லாம் நம்ம வைக்கும்பொழுது முன்றைய தினமோ இல்லை அதுக்கு மறுநாளோ நம்ம சேர்த்து வைப்போம். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம அப்படியே ஒத்தையாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இது சுன்னத்தான நோன்பு அப்படிங்கிறனால அதனால் நாம் வெள்ளிக்கிழமை மட்டும் நாம் நோன்பு வைக்கலாம். நாள் சேர்த்து நம்ம சாதாரணமாக ஏதாச்சும் நியத்து வச்சு நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னா சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த நாளில் அதுவும் அசர் டு மஹரிப் அந்த நேரம் ரொம்ப ஸ்பெஷலான நேரம். அதனால் நோன்பு வச்சு அந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கிடுங்க. இதுக்காக எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிடுங்க. ஃப்ரீயாக அந்த டயத்தை அசர்லேருந்து மஹரிப் வரைக்கும் ஃப்ரீயாக ஆக்கிக்கிட்டு அந்த நேரத்தில் உட்காந்து இந்த 3 துவாக்களை நீங்கள் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்விடம் அழுது துவா கேட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துதுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அந்த தேவைகள் அல்லாஹ்விடம் அழுது துவா கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த துவா எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நம்ம கேட்குறது சிறந்த நாள். வெள்ளிக்கிழமையாகவும் அந்த நாள் இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் தான். வாரத்தில் சிறந்த நாளாக இருக்கிற வெள்ளிக்கிழமையில் அதுவும் அரஃபாவுடைய தினமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு 2 ஸ்பெஷல் கிடைக்கிது. வெள்ளிக்கிழமையும் கிடைக்கிது, அரஃபாவுடைய தினமும் கிடைக்கிது. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிடித்த அல்லாஹுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இரவு அப்படிங்கும்பொழுது லைலத்துல் கத்ருடைய இரவு சொல்லுவாங்க. அதேமாரி ஸ்பெஷலான மாதம் அப்படிங்கும்போது ரமலானுடைய மாதம் அப்படிம்பாங்க. அதேமாரி ஸ்பெஷலான நாட்கள் அப்படிங்கும்போது இந்த துல்ஹஜ்ஜுடைய கடைசி 10 நாள் தான். அப்போது அதில் வர இந்த அரஃபாவுடைய தினத்தை நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காகவும் எல்லாத்துக்காகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் சிறந்தது. அதனால் அசர்லேருந்து மஹரிப் வரைக்கும் அதற்காக நேரம் ஒதுக்குங்க. நோன்பும் நம்ம வச்சுருக்கோம். 3 ஸ்பெஷல் ஆகுது. வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது, அரஃபாவுடைய தினமாகவும் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம நோன்பும் வைக்கிறோம். அந்த நேரம் நம்ம கேட்குற விஷயத்த அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுப்பான். இப்போது அந்த முதலாவது துவா என்ன அப்படின்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் பல முறை அடிக்கடி ஓதப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேஷமான துவா, அங்கீகரிக்கக்கூடிய ஒரு துவா. அந்த துவா என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு துவாவை நாம் ஓதி நாம் அதிகமாக எண்ணிக்கை அப்படின்னு கிடையாது, அதிகமாக நீங்கள் ஓதி அல்லாஹுவிடம் துவா கேளுங்க. அல்லாஹு தாலா உங்களுடைய துவாக்களை
அது எவ்வளவு நீண்ட நாளாக காத்துட்ருக்க விஷயமா இருந்தாலும் கூட விரைவாக அது நடக்கிறதுக்கான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இரண்டாவது துவா என்ன அப்படின்னா, இது குரானிய வசனம் சூரா பக்கரால 128வது வசனமாக இருக்குது. இது வந்து ஒரு இஸ்திக்ஃபார் அப்படின்னு தான் சொல்லணும், பாவ மன்னிப்பு. இந்த சிறந்த நாளில் நாம் நம்மளுடைய தேவைகளையும் எந்த அளவுக்கு கேட்குறோமோ அதே அளவுக்கு நம்ம பாவ மன்னிப்பும் கேட்கணும். ஏன்னா இன்றைய நாளில் நல்ல விதமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு சான்ஸாக கிடச்சிருக்கு. இந்த நாளை உபயோகித்து இந்த இஸ்திக்ஃபாரை நாம் ஓத போகிறோம். அது என்ன அப்படின்னா, ரப்பி ஃபிர்லி வதூப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இஸ்திக்ஃபாரையும் நீங்கள் அதிகமாக ஓதி அல்லாஹ் தாலாவிட உங்களுடைய பாவங்கள், உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன செஞ்சுருப்போம், தெரிஞ்சும் தெரியாமல் பெரிய பெரிய பாவங்கள், யாருக்கும் தெரியாமல் நம்ம செஞ்ச நிறைய பாவங்கள் இருக்கும்ல, அதை அல்லாஹ்விடம் கேட்டு அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெறுங்க. அல்லாஹ் தாலா அந்த மன்னிப்பையும் நமக்கு வழங்குறவனாக இருக்கான். அடுத்து மூன்றாவது, இந்த ஒரு துவா ரொம்ப சிறந்த துவா. இந்த ஒரு துவா நம்மளை ஜஹன்னத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு துவா, அதுவும் இந்த சிறந்த நாளில். அந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம அக்தித் ரிகாபனா மினன்னார். அல்லாஹும்ம அக்தித் ரிகாபனா மினன்னார். இந்த 3 துவாக்களும் ரொம்ப 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 சிறந்த சக்தி வாய்ந்த துவா. அதனால் இந்த 3ஐயும் நாம் இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில், அதுவும் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் உங்களால் எத்தனை முறை வேணாலும், குறைந்தது ஒரு 11 முறை, இல்லை குறைந்தது ஒரு 100 முறை, இந்த முறையாச்சும் உங்களுடைய நேரம் பொறுத்து இந்த குறிப்பிட்ட இந்த அசர் டு இந்த மஹரிப் நேரத்தில் நீங்கள் ஓதி துவா கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா இந்த துவாவை நமக்கு ஏற்றுப்பான். நாட்களாக நாம் நடக்கலையே, இதெல்லாம் எப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், எப்போ நம்ம வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாறும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். நிறைய விஷயங்கள் நமக்கு கை கூடாதது, நல்ல ஒரு வாழ்க்கை ஒழுங்காக இல்லாதது, ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல, குடும்ப ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ வருமான ரீதியாகவோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குல்ல, அதில் சில காரணங்கள் வந்து நம்ம செஞ்ச பாவங்களாக தான் இருக்கும். அப்போது நம்ம பாவ மன்னிப்பு கண்டிப்பாக கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்க நம்ம பாவங்களும் மன்னிக்கப்படுது, நம்மளுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படுது. இந்த 3மே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. அதுலேயும் முதலாவது ரொம்ப சிறப்பானது. எல்லா நாட்கள்லையும் நம்ம ஓதுற ஒரு இதுவாக தான் அது. அதுவும் இந்த சிறந்த நாளில் நம்ம ஓதும் பொழுது இன்னும் அதுக்கான பலன் வந்து இன்னும் கூடுதலாக இருக்குது நமக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை நாம் அதிகமாக உபயோகிக்கணும். பல நாளாக நம்ம கேட்ட துவா நிறைவேறாமல் இருக்கிற துவாவை இந்த அரஃபாவுடைய தினத்தில், அதுவும் இந்த நேரம் அசர் டு மஹரிப் இந்த நேரத்தில் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை, வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற இந்த நாளை பயன்படுத்தி நம்மளுடைய வருடம் பூரா இருக்கக்கூடிய தேவைகள், ஒட்டுமொத்த ஆசைகளையும் நிறைவேற்றிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நல்லருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.